நாமும் பேசலாம் இங்கிலீஷ். ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ண நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம். ஏற்கனவே நம்ம மார்னிங் ரொட்டீன் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படின்னு போட்டோம் இல்லைங்களா? நம்மளுடைய காலை நிகழ்வுகளை ஃப்ரேசல் வேர்ப்ஸை பயன்படுத்தி எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு கற்றுக்கிட்டோம்ல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கிங் வித் ஃப்ரேசல் வேர்ப்ஸ். அதாவது நம்ம சமையல் பண்ணும்பொழுது சமையல் அறையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எளிமையான ஃப்ரேசல் வேர்ப்ஸ் என்னென்னா, அதை எப்படியெல்லாம் நம்ம தப்பு இல்லாமல் இங்கிலீஷில் எந்த சூழ்நிலையில் பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேசல் வேர்ப்னா என்ன, சமையல் அறையில் நம்ம என்னென்ன மாதிரி ஃப்ரேசல் வேர்ப்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. முதல்ல ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, வேர்பு கூட ஒரு ப்ரிப்போசிஷனோ அட்வர்போ அல்லது ரெண்டுமோ சேர்ந்து இருக்கிறது தான் நம்ம ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தா அவுட். தா அவுட் சம்திங் அப்படின்னு சொல்லலாம், அல்லது தா சம்திங் அவுட் அப்படின்னு இந்த ரெண்டு வகையிலையும் இந்த தா அவுட் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை நம்ம சொல்லலாம். தா அவுட் அப்படின்னா மீனிங் என்ன பார்த்தா, டு அன்ஃப்ரீஸ். டு அன்ஃப்ரீஸ். நம்ம ஃப்ரீசரில் எதையாவது வைக்கிறோன்னு வைங்களேன், சிக்கனை வைப்போம் ஃப்ரீசரில். அதை எடுத்து வெளியே வச்சுட்டு அதை மென்மையாக்குவோம் இல்லையா, ஹார்டாக இருக்கும் இல்லையா, கல் மாதிரி இருக்கும் அது ஃப்ரீசரில் இருந்தது. அதை எடுத்து நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரோம் இல்லையா, அதை தான் நம்ம தா அவுட் அப்படின்ற இந்த ஃப்ரேசல் வேர்பில் மீன் பண்ணுறோம். ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்க ஒரு பொருளை அன்ஃப்ரீஸ் பண்ணுறது தா அவுட். இது எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் பாருங்கள். பிஃபோர் யூ பிகின் தா அவுட் த சிக்கன் ஃபார் செவரல் ஹவர்ஸ். நீங்கள் அந்த சிக்கனை சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல மணி நேரங்கள் அந்த சிக்கனை நம்ம மென்மையாக்கணும், ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரணும், அதை சாஃப்ட் ஆக்கணும். இதே இன்னொரு மாதிரி சொல்லலாம் பாருங்க. பிஃபோர் யூ பிகின் தா த சிக்கன் அவுட் ஃபார் செவரல் ஹவர்ஸ். தாக்கும் அவுட்டுக்கும் நடுவில் சிக்கன் அப்படின்ற இந்த நவுன் வந்துருச்சு. இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். பிஃபோர் யூ பிகின் தா த சிக்கன் அவுட் ஃபார் செவரல் ஹவர்ஸ். இதுக்கு மீனிங் என்ன, நீ தொடங்குவதற்கு முன்பு கோழி இறைச்சியை பல மணி நேரம் மென்மையாக்கு அல்லது அரை வெப்பநிலைக்கு கொண்டு வா அப்படின்னு தான் இந்த தா அவுட் அப்படின்ற இந்த ஃப்ரேசல் வேர்புக்கு மீனிங். ரெண்டாவது பாருங்க, சாப் அப் சம்திங் அல்லது சாப் சம்திங் அப். சாப் அப் சம்திங், சாப் சம்திங் அப் அப்படின்னா என்ன? சாப் அப் அப்படின்னா டு கட் சம்திங் இன்டு ஸ்மால் பீசஸ். சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டுதல் அல்லது நறுக்குதல். இதை தான் நம்ம சாப் அப் அப்படின்ற இந்த ஃப்ரேசல் வேர்பில் மீன் பண்ணுறோம். பாருங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். First chop up the tomatoes, onions, garlic and mushrooms. முதல்ல டொமேட்டோஸ் தக்காளி, ஆனியன்ஸ் வெங்காயம், garlic பூண்டு and mushrooms மற்றும் மஷ்ரூம் இதை நம்ம துண்டுகளாக நறுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது நீங்கள் துண்டுகளாக நறுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாப் அப் அப்படின்ற இந்த ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணலாம். அல்லது நம்ம இன்னொரு வகையில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, First chop the tomatoes, onions, garlic and mushrooms up. பாருங்க, சாப் முதல்ல வந்துருச்சு, கடைசியாக அப் வருது. அதுக்கு நடுவில் வர வேண்டிய நவுன்ஸ் எல்லாம் இங்கே வந்துடுது. இப்படியும் நம்ம இந்த சாப் அப்பை யூஸ் பண்ணலாம். மூணாவது பாருங்க, மிக்ஸ் இன் சம்திங். மிக்ஸ் சம்திங் இன். மிக்ஸ் இன் சம்திங், மிக்ஸ் சம்திங் இன். மிக்ஸ் இன் அப்படின்னா மீனிங் என்ன? டு ஆட் ஒன் சப்ஸ்டான்ஸ் டு அதர்ஸ். சமையல் பண்ணும்போது ஒன்று இன்னொன்று கூட நம்ம கலப்போம்ல, கலக்குதல், கலத்தல். மிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் மிக்ஸ் இன் அப்படின்ற இந்த ஃப்ரேசல் வேர்புக்கு மீனிங். பாருங்க, தென் மிக்ஸ் இன் த சிக்கன், ஸ்பைசஸ் அண்ட் அ லிட்டில் சால்ட். அடுத்தது சிக்கனையும் அது கூட போட வேண்டிய மசாலாக்களையும் கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கு அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது turn down something. Turn something down. Turn down something அப்படின்னா மீனிங் என்ன? To lower the temperature of the heat used to cook food. நம்ம இப்போ சாப்பாட்டை சமையல் பண்ணுறதுக்காக வெப்பநிலையை வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஸ்டவ்வில், கேஸ் ஸ்டவ்வில், அதை குறைத்தல், அந்த வெப்பநிலையை குறைத்தல். அதுக்கு நம்ம turn down அப்படின்னு இந்த இடத்துல மீன் பண்ணலாம். பாருங்க, then turn down the heat. பிறகு வெப்பநிலையை குறை அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங். அல்லது நம்ம இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம்னு பார்த்தோம்னா, தென் டர்ன் த ஹீட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். தென் டர்ன் த ஹீட் டவுன் அப்படின்னாலும் அதே மீனிங் தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாயில் ஓவர். பாயில் ஓவர். பாயில் ஓவர் அப்படின்னா
டு ஃப்ளோ ஓவர் த சைட் ஆஃப் அ கண்டெய்னர் வைல் பாயிலிங். கொதிக்கும் இல்லையா, அதுதான் நம்ம வந்து பாயில் ஓவர் அப்படின்ற இந்த ஃப்ரேசல் வெர்பில் மீன் பண்ணுறோம். கொதிக்க வைத்தல், கொப்பளித்து எழுதல், அப்படியே பொங்கி எழும் கொப்பளிச்சு, அதை தான் வந்து நம்ம பாயில் ஓவர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாயில் ஓவர் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்பை பாயில் தனியாகவும் ஓவர் தனியாகவும் போட்டு நடுவில் நம்ம வந்து நவுன்ஸ் எல்லாம் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் பாருங்கள், அதர்வைஸ் த சாஸ் மே பாயில் ஓவர். இல்லைனா அந்த சாஸ் வந்து நல்லா கொதிச்சு பொங்கி எழும். அடுத்தது கூல் டவுன். கூல் டவுன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், டு பெர்மிட் ஹாட் ஃபுட் டு பிகம் கூல் இனஃப் டு ஈட். சூடான உணவுப் பொருளை சாப்பிட்ற அளவுக்கு குளிர்ச்சியாக மாற்றுறது தான் நம்ம வந்து கூல் டவுன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல குளிர்வித்தல். தென் லெட் இட் கூல் டவுன் பிஃபோர் சர்விங் இட். பரிமாறுவதற்கு முன்பு அதை வந்து குளிர்விக்கணும் அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம சமையல் அறையில் சமையல் செய்யும் பொழுது என்னென்னலாம் ஃப்ரேசல் வெர்பை நம்ம யூஸ் பண்ணலாம், அதை எப்படி சென்டென்ஸில் தப்பு இல்லாமல் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டெய்லி பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும்போது தப்பு இல்லாமல் தயக்கம் இல்லாமல் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.